Hello, yeah, Indian. 2 ổ canh ngàn. நல்லா கட் பண்ணிட்டா. எனக்கு இதெல்லாம் தெரியாது. வாவ், எப்படிம்மா நல்லா நாற்பத்தில் விற்கிறடிம்மா, நீ பரவாயில்லடி. நான்லாம் ரொம்ப நாள் அப்படியே எட்டி நம்ம வந்து இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட நான் வந்திருக்கேன் மீன் வாங்கிறதுக்கு. என்னடா மாமி வந்து மீன் மார்க்கெட் வந்திருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லணும்னு வந்திருக்கேன். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஒருத்தர் சாப்பிடுவாங்க. ஆனாலும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கோசரம் ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்துட்டு இன்னைக்கு மீன் வாங்க வந்திருக்காங்க. இது வரைக்கும் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணது இல்லை நான். ஏன்னா நான் ஒரு வெஜிடேரியன், உங்களுக்கு நல்லா தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணுறச்சே பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா என் பக்கத்துலேயே உட்காந்து சிக்கன் லாலிபாப் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. ஸோ ஐ நெவர் யூஸ் டு மைண்ட் தட். அண்ட் அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சாப்பிட்றாங்க, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றேன். தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி. ஸோ இன்னைக்கு இந்த ஃபிஷ்ஷை எப்படி வாங்குறாங்க, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, கட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் நான் என் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஆத்து மீன், குளத்து மீன், வஞ்சிர மீன், சின்ன மீன், பெரிய மீன், இப்படி நிறைய மீன் வெரைட்டிஸ் இருக்கு. கடல் மீன், கடல் மீன் வேற இருக்கு. மீன்பா, அதான் பேம்ப்ளெட்ரா. ஓ மை குட்னஸ், எவ்வளோ வெரைட்டி மீன் பாருங்களேன். கலர் கலராக வேற இருக்கு, சின்னது பெருசு அப்படின்ட்டுன்னு. இது சாலமன்ரா. இது என்னது? இது சாலமன். இது வந்து வஞ்சரம். அதாவது இந்த சின்னதெல்லாம் இதெல்லாம் தெரியாதுல்ல எனக்கு. அது என்ன நீல நீல இதுப்பா? இது வந்து சும்மா என்ன சொல்றது, மத்தி மீன். இது வந்து சங்கராடா. இது சங்கராவா? ஆமாம். இது இப்போ நம்ம வாங்க போகிறது இங்கேவ். இதுப்பா இது வந்து பாம்ப்ளெட். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம், இன்னொருத்தருக்கு சாப்பிட்றது நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம். எனக்கு கோவக்காய் ரொம்ப பிடிக்கும். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கோவக்காய் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம குக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறச்சே வந்துட்டு ஃபிஷ் நம்மளுக்கு பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சமைக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ அதனால தான் ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்திருக்கேன். பார்க்கலாம். மோச்சம் கால்குலேட்டட், நோ கால்குலேட்டட். மோச்சம் 150பா. அப்படியா? மோச்சம் நம்ம 150 தான் நான் சொல்கிறேன்ல. இது என்ன மீனுப்பா? நல்லா இருக்கே. இது வந்து பாம்ப்ளெட்ரா. இது சாப்பிட்டோம் மாதிரி சொல்கிறேன். 150ங்கிறாளே. ஸோ இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்கு போகிறோம். இப்போ என்னப்பா ஃபிஷ் கட்டிங்கா? ஆமாண்டா. இது என்ன மீன் வாங்கியிருக்கோம்? இது வந்து வஞ்சரம்டா. வஞ்சிர மீன் வாங்கியிருக்கோம். இப்போ எவ்வளோ கிலோ? பாம்ப்ளெட் முதல்ல வாங்கினோம். இப்போ ஓ வாங்கியாச்சா? பாம்ப்ளெட் மிஸ் பண்ணிட்டோம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணது நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ கட் பண்ணுறது என்ன மீன்? இது வஞ்சரம். வஞ்சிரம் மீன். ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க இந்த ஃபிஷ்ஷு. அவங்க கிட்ட நான் உங்களுக்கு ரெசிபி கேட்டு அப்புறம் சொல்கிறேன். இது என்ன மீன்ப்பா? இது என்ன மீன்? இது வஞ்சரம்டா. வஞ்சிரம் மீன். முதல்ல வாங்கினது இன்னொரு மீன், அது வந்து பாம்ப்ளெட். அது எங்க இருக்கு? அந்த அவ பட்டி வச்சிருக்கா இரு. அந்த பாம்ப்ளெட். How many kg? Some. No. இதாண்டா வஞ்சரம். வஞ்சிரம் மீன் எவ்வளோ கிலோ? 162. ஓகே. 162 3 nặng dưới này. 98. 98 cộng với này 162 cộng với 125 bằng
385 tất cả. எல்லாம் சேர்த்து 385 ரூபாய். ஐ மீன் இந்த ஊர் காசுக்கு 385 டாங்ஸ். ஓகே 385 டாங்ஸ். இது என்ன மீன்? ஏதோ பாம்பு மாதிரி இருக்கு பட் சம் கைண்ட் ஆஃப் மீன். ஸோ 70 வெரைட்டி ஆஃப் மீன் பார்த்தேன்ப்பா. நான் படித்தேன் பேர், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. மீன் நிறைய வெரைட்டி. ஆமாப்பா. ஓகே ஒரு நிமிஷம். அப்படியே மீன் மார்க்கெட்டோட இங்கே வந்து பக்கத்தில் சிக்கன் எல்லாம் கூட விற்கிறாங்க. எனக்கு ஒரு மீனை தொடணுமே. ஒரு மீன் நான் தொடறேன். ஐயோ ஆமாம் இரு க்ளோஸ் போடு. ஸோ ஃபைனலி நான் கூட மீனை தூக்கி தொட்டு பார்த்துட்டேங்க. ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. பாருங்க, நான் கையால் மீனை தூக்கியிருக்கேன். நல்லா எவ்வளோ இருக்கும் இது? ஒரு கிலோ இருக்குமோ? ஓகே. ஸோ மீனோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோலேயே. பாருங்க. அண்ட் இது பாருங்க, இதுதான் சங்கராவா? ஓகே, சங்கரா மீன் இதுதான். தெரியுதா? இப்போ நம்ம ஒரு 3 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வாங்கியாச்சு. இப்போ வந்து ஒரு வெஜிடேரியன் ஃபிஷ் வாங்க போகிறேன். வெஜிடேரியன் ஃபிஷ் என்னுடைய ஃபேவரட் இந்த கத்திரிக்காய். ஸோ எனக்கு வந்துட்டு இதுதாங்க வெஜிடேரியன் ஃபிஷ். நம்மளுக்கு எப்போவுமே பிரிஞ்சால் ஃப்ரை தான். இந்த சீ ஃபுட் சொல்ல நம்ம இந்த ஃபிஷ், அப்புறம் அந்த க்ராப், ப்ரான், ஆயிஸ்டர், லாப்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃப்ரெஷ் வாட்டர் சீ ஃபுட் எல்லாமே இங்கே ரொம்ப நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 4 o'clock. ஒன்று ஏர்லி மார்னிங் இங்கே 5 o'clock வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைனா லன்ச் டைமுக்கு அப்புறம் வந்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் வாங்கலாம். அது வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சிக்கன் ஆர் ஃபிஷ் எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மீன் வாங்கியாச்சு. மீன் ரெசிபின்னு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்க? மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை. ஸோ மீன் ரெசிபி கூட நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டாச்சு. ஸோ அவங்க வந்துட்டு பேம்ப்ளேட் அப்போ அது பேர் பேம்ப்ளேட்டில் குழம்பு வைக்க போகிறாங்க. சிம்பிள், நல்லா எப்பவும் வைக்கிற மாதிரி புளி குழம்பு வைங்க. மறக்காமல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து கடுகு, வெந்தயம் தாளிச்சிட்டு நிறைய பூண்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு நீங்கள் இந்த புளிக்குழம்பு வச்சிங்கன்னா சூப்பர். அதில் மாங்காய் கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட். ஸோ புளி தண்ணி நல்லா கொதிக்க வச்சே மசாலா உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மீன் பீசஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு இல்லை அப்படி தளன்னு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த மாங்காவோட புளிப்பு, அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூளோட காரம் எல்லாம் அதில் இறங்கும். அதோட நீங்கள் தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அண்ட் தென் அதுக்கு சைட் டிஷ் மீன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரைக்கும் ஃபிஷ் பீசஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணணும். த மோர் த பெட்டர்ங்கிற மாதிரி. நிறைய நேரம் அது மேரினேட் ஆச்சுன்னா ரொம்ப சூப்பராக மசாலா இறங்கியிருக்கும். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும். சுட சுட சாதத்தோட மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், மீன் லவர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளூபர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இதுவா? ஒன்றும் சொல்ல மாட்டாளே. ஆன்ல தான் நம்பர் ஓடின்னு இருக்குல்ல. இவ்வளோ கவர் எனக்கு இதுக்குடி. ஒரு கவர் கேட்டால் எவ்வளோ கொடுக்குறா பாருப்பா? 150.000. 150 அப்படியா? 150. என்னங்கடி நீங்க? எனக்கு ஒரு ஃபோட்டோ. என்ன பண்ணணும்ப்பா? மறந்து போச்சே. நான் என்னெல்லாம் சொன்னேனோ ஞாபகம் இல்லை. என்ன சொன்னேன்? அந்த மீன் விஷயம்லாம் சொன்னேன்ல. நம்மளோட இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட், ஐ மீன் தப்பில். ஸோ அவங்க சொன்னது வந்து இன்னைக்கு அவங்க பண்ண போகிற
ஏதாவது ஒரு டைலாக் கன்க்ளூஷன் சரியா இல்லையோன்னு தோணுது. வேற ஏதாவது பேசணுமா? ரெண்ட கேட்டுட்டேன் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லட்டுமா உன்ன சொல்லட்டுமா? இந்த வெஜிடேரியன் ஃபிஷ் இதுதாங்க. இல்ல சப்பு. ஸோ இப்போ நம்ம வந்து வஞ்சரம் அது என்ன மீன் எல்லாம் வாங்கினப்பா? அவ்வளோதான்ப்பா. இதுக்கு மேலே என்னால் முடியல. மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. பாய்.